Hey guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம ஒரு கார்ட்லெஸ் ட்ரில்லரோட அன்பாக்சிங், அதுக்கப்புறம் நாங்கள் வாங்கி ஒரு 2 மாதம் ஆகுது. இந்த 2 மாதத்தில் இந்த ட்ரில்லரை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ண முடியுமோ, லைக் இது எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டோம். தென் இந்த வீடியோவில் இதோட அன்பாக்சிங், அதுக்கப்புறம் ஒரு டீட்டெயிலான ரிவ்யூ நாங்கள் 2 மாதம் யூஸ் பண்ணதை வச்சு இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கோம். சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்கமிங் வீடியோஸ் வரக்கூடிய DIY கிராஃப்ட் ஒர்க்ஸ், அதுக்கப்புறம் அன்பாக்சிங், இந்த மாதிரியான பவர் டூல்ஸ் ரிலேட்டடாக வீடியோஸ் கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுதான் நம்ம பர்ச்சேஸ் பண்ண ஒரு கார்ட்லெஸ் ட்ரில்லர். கார்ட்லெஸ் ட்ரில்லர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. லைக் இந்த ப்ரொஃபஷனல் பிராண்ட்ஸ், அந்த போஸ், டிவால்ட் அப்படின்னு நிறைய பிராண்ட்ஸ்லாம் இருக்கு. அந்த பிராண்ட்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும்னா அந்த கார்ட்லெஸ் ட்ரில்லரோட பிரைஸ் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். லைக் ஒரு 6,000, 7,000, 10,000, 20,000 மேல எல்லாம் இருக்கு. பட் அதோட பிரைஸ் ரேஞ்சஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கனால ஓரளவுக்கு அந்த மிட் ரேஞ்ச் ஒரு 3,000, 4,000 தான் அவைலபிளா இருக்குன்னு பார்க்கும்போது நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பேர் தெரிஞ்ச பிராண்டா நம்ம பார்க்கும்போது இந்த JPT அப்படிங்கிற பிராண்ட் ரிலேட்டடா கொஞ்சம் யூடியூப்ல சில வீடியோஸ்லாம் நான் பார்த்தேன். ஓரளவுக்கு அதர் ப்ராடக்ட்ஸ், இந்த ப்ராடக்ட்டை வந்து இன்டெப்தா யாரும் டெஸ்ட் பண்ணி வீடியோ பண்ணல. ஒரு அன்பாக்சிங் வீடியோஸ் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சது. சரி, ஓகே, இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இது ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. அதனால இந்த பிராண்ட்ல பர்ச்சேஸ் பண்ணிருந்தோம். ஃபர்ஸ்ட் இது ஓப்பன் பண்ணி உள்ள என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். இந்த பாக்ஸ்ல இவங்க கொடுத்துருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு கார்ட்லெஸ் ட்ரில்லர், அதுக்கப்புறம் 2 பேட்டரிஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு 21 வோல்ட் இருக்கக்கூடிய 1.3 amps DC சார்ஜர் ஒன்று. இதை வந்து நம்ம பேட்டரிஸ்ல கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேட்டரி பாத்தீங்க அப்படின்னா 2 பேட்டரிஸ், ரெண்டுமே நல்ல வெயிட்டாவே இருக்கு. ஒரு லித்தியம் அயன் பேட்டரி, ஒரு 21 வோல்டேஜ் இருக்கக்கூடிய பேட்டரிஸ், 2 பேட்டரிஸ் இருக்கு. இந்த பாக்ஸ்ல ஒரு ட்ரில்லருக்கு என்ன வேணுமோ அது மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. பட் எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடிய இந்த ட்ரில் பிட், இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே கொடுக்கல. பட் அதர் பிராண்ட்ஸ் வந்துட்டு லைக் ட்ரில் பிட்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி கூட இருக்கு. இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கே வந்துடும். இந்த ப்ராடக்ட்டை நான் Flipkartல 4,300 பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஆனா இதை கம்பேர் பண்ணி இதே சேம் ப்ராடக்ட் வந்துட்டு இதோட அஃபிஷியல் வெப்சைட்டான JPT வெப்சைட்லயும், அமேசான் அண்ட் சில வெப்சைட்ல பாத்தீங்க அப்படின்னா பிரைஸ் ரொம்ப கம்மியா இருந்தது. கிட்டத்தட்ட 3,500 அந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தது. நான் கிட்டத்தட்ட ஒரு 1000 ஓவர் பிரைஸ்னே வச்சுக்கோங்க. ஏன்னா ரிட்டர்னும் பண்ண முடியல. ஏன்னா டேட் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஒரு 7 days வந்துட்டு அன்பாக்சிங் பண்ணி ஷூட் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் பிரைஸ் ரேஞ்ச் எல்லாம் செக் பண்றதுக்குள்ளே, ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் Flipkartல தான் செக் பண்ணிட்டு இருந்தேன். அதனால அப்படியே பிளேஸ் பண்ணிட்டேன் ஆர்டர். வேற எதாவது கம்பேரே பண்ண முடியல. அதனால தான் வந்துட்டு இவ்வளோ ஓவர் பிரைஸ் தான் வாங்கியிருக்கேன். பட் அந்த 3,500 இது டெஃபினட்டா ஒர்த்தான ஒரு ப்ராடக்டா தான் இருக்கும். ஏன்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருந்தா அமேசான் அண்ட் தென் அஃபிஷியல் வெப்சைட்ல செக் பண்ணி பாருங்க. இந்த ட்ரில்லர் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா 2 டைப் ஆஃப் ட்ரில்லர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும். ஒன்னு வந்து கோர், இன்னொன்று வந்து கோர்லெஸ். கோர் அப்படிங்கிறது டேரக்டா நம்ம அந்த AC பவர் சப்ளைல, வீட்டில் வரக்கூடிய பவர் சப்ளைல டேரக்டா கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். இதுதான் மோஸ்டா நிறைய பேர் யூஸ் பண்றதை உங்களால பார்க்க முடியும். பட் இன் கேஸ் நமக்கு வந்துட்டு அந்த ரூஃப்ல எல்லாம் வேலை செய்யணும், இல்லை வந்துட்டு ரொம்ப கரண்ட் சப்ளை இல்லாத இடங்கள்ல, பவர் சப்ளை வந்துட்டு அவைலபிளா இல்லாத இடங்கள்ல நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி கார்ட்லெஸ் தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல வந்துட்டு இந்த மாதிரி பேட்டரிஸ் வரும். இந்த பேட்டரிஸை நம்ம ரீசார்ஜ் பண்ணி நம்மளால யூஸ் பண்ணிக்கணும். இதுதான் இது இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா எல்லா இடங்களையும் நம்ம பவர் சப்ளை ஆர் பவர் கேபிள்ஸ் வந்து இழுத்துட்டு போயிட்டு இருக்க முடியாது. ஒயர் வந்து ரொம்ப லென்த் எடுக்க வேண்டியதா இருக்கும். அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ல இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இந்த கார்ட்லெஸ்லயே பாத்தீங்க அப்படின்னா லோ ரேஞ்ச்லயும் வருது. லைக் 12 வோல்ட்லாம் வரும். சின்னதா இருக்கும். இந்த போஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப சின்ன மிஷின்ஸ்லாம் இருக்கும். அது ஒரு சின்ன வீட்டில் பண்ணக்கூடிய ஒர்க்ஸ்க்கு வந்து அது போதுமானதா இருக்கும். இதுவே ஒரு ப்ரொஃபஷனல் கிரேடான ஒரு மிஷின் தான். இதுலயுமே வந்துட்டு மல்டி ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. நம்ம ஏசியில் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரில்லர் என்னென்ன ஒர்க்லாம் பண்ணுமோ அதே ஒர்க் எல்லாமே இதுல பண்ணும். பட் அந்த ரொட்டேஷனல் டார்க் ஆர் அந்த RPM வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அது வந்து டேரக்டா ஏசியில் ரன் ஆகுது, அது பேட்டரியில ரன் ஆகுது. அதனால அந்த ஸ்பீட் லிமிட் வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். இந்த ஏசியில் யூஸ் பண்ண ட்ரில்லரோட பிரைஸ் பாத்தீங்கன்னா லைக் ஒரு 1,000 rupeesலேருந்தே ஸ்டார்ட் இருக்கும். மேபி பேர் தெரியாத பிராண்டா இருக்கும். ப்ரொஃபஷனல் ட்ரில்லர் வந்துட்டாலே வந்துட்டு ஒரு 2,500, 3,000 அந்த ரேஞ்சிலே வாங்கிடலாம். அது ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கும். போஸ், டிவால்ட், அந்த பிளாக் டகர், இந்த மாதிரி பிரான்ச்சஸ். பட் அதே இது இந்த மாதிரியான கார்ட்லெஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் பேசிக் என்ட்ரி லெவலான ஒரு மிஷினோட பிரைஸே பாத்தீங்கன்னா 3,000 மேல தான் இருக்கும். ஆஃப்லைன்ல போனீங்க அப்படின்னா அந்த 12 வோல்ட்ல வர இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரைஸ் கம்மியா கிடைக்கும். 2,000, 2,500 அந்த மாதிரி ரேஞ்சஸ் கிடைக்கும். பட் இந்த மிஷின் கொஞ்சம் ப்ரொஃபஷனல். நம்ம நிறைய DIY கிராஃப்ட் ஒர்க்ஸ் எல்லாம் பண்றதுனால நமக்கு இதுவே கொஞ்சம் கன்வீனியன்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதே பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். இப்போ இதுல என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத லைக் பேசிக்கலா பார்த்துடலாம். ஏன்னா ஃபுல் இன்டெப்தா பண்ண முடியாது. நம்ம இன்னொரு வீடியோல வேணா ட்ரில்லரை எப்படி நம்ம கொஞ்சம் ப்ரொஃபஷனலா தென் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் எப்படி இதை சேஃப்டியாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ கவர் பண்ணுவோம். ஏன்னா இந்த வீடியோவில் கவர் பண்ணோம் அப்படின்னா அந்த பார்ட் வந்து வேறு மாதிரி போயிடும். அதனால வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் பேசிக்கலாக இதை யூஸ் பண்ணுறதுக்கும் என்னோட ரிவ்யூஸும் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுவேன். இப்போ இந்த ட்ரில்லரையும் பேட்டரியும் கனெக்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் தான். கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாக் மெக்கானிசம் மாதிரி இருக்கும். லைக் உள்ள தள்ளி ஸ்லைட் பண்ணீங்க அப்படின்னா உள்ள லாக் ஆயிரும். திருப்பி இப்படி வராது. லைக் ஃப்ரண்ட்ல ஒரு புஷ் பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை ப்ரெஸ் பண்ணி இப்படி இழுத்துட்டீங்க அப்படின்னா மேபி ரிமூவ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்துட்டு எந்த ஒரு லைட் இண்டிகேஷனுமே கொடுக்கல. பட் இதை விட வேற மாடல்ஸ்ல மேபி வந்துட்டு பின்னாடி நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோ லெவல் ஆஃப் பேட்டரி லெவல் இருக்கு அப்படிங்கிறத உங்களால் பார்க்க முடியும். பட் இதுல இல்லை. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் இந்த பேட்டரியோட. இந்த பேக்குக்கு சார்ஜ் பண்ணும் போதும் டேரக்டா நீங்க வந்துட்டு லைக் ஒரு DC போர்ட் மாதிரி தான் இருக்கும். அந்த பின் வந்து ஜஸ்ட் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். லைக் ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா கிரீன் சிக்னல், கிரீன் கலர் லைட் எரியும். சார்ஜ் ஆகும்போது ரெட் கலர்ல இண்டிகேஷன் கிடைக்கும். பட் மோஸ்ட்லி சார்ஜிங் டைமும் ஓரளவுக்கு பரவாயில்லாத மாதிரி தான் இருக்கு. லித்தியம் அயன் பேட்டரி இன்க்ளூடட் BMS கூட கொடுத்துருக்காங்க. அதனால மேபி பேட்டரியோட லைஃப் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதுல வந்து ஒரு பட்டன் இருக்கும். இது வந்து மோஸ்டா சென்ட்ரல் இருந்து லாக்ல இருக்குன்னு அர்த்தம்.
அதே இது எந்த பக்கம் இப்போ வந்து இந்த சைடு வெளியே இருக்குது அப்படின்னா இது வந்துட்டு ஃபார்வேர்டு. அதே இது கடைசி லாஸ்ட்டாக இந்த பக்கம் தள்ளிட்டீங்க அப்படின்னா வந்து ரிவர்ஸ். இந்த பக்கம் தள்ளுறேன், இது வந்து ஃபார்வேர்டில் இருக்குது. ஜஸ்ட் கிளிக் பண்ண அப்படின்னா ரொட்டேட் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு சின்ன இண்டிகேஷன் எல்இடி கொடுத்துருக்காங்க. இது அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஒர்க் இல்லை. சில டார்க்கான சுச்சுவேஷன்ஸில் வந்துட்டு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. உங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு பிளாஸ்டிக் செக் தான் கொடுத்துருக்காங்க. மெட்டல் செக்லாம் வரணும் அப்படின்னா வந்துட்டு அது ப்ரைஸ் ரேஞ்சஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 5000 கீழே கூடிய ட்ரில்லர்ஸில் வந்துட்டு மோஸ்ட்டாக வந்துட்டு இந்த மாதிரி பிளாஸ்டிக் செக் தான் இருக்கும். பட் இதுவும் ஓகே தான். வந்து கீலெஸ் செக். இப்போ கீ அப்படின்னா ஒரு கீ மாதிரி இருக்கும். லைக் அந்த கீ யூஸ் பண்ணணும். லைக் உங்களுக்கு இங்கே இருக்கான்னு தெரியல. லைக் இதுதான் அந்த கீ. இந்த கீயை நம்ம யூஸ் பண்ணி டைட் பண்ண வேண்டியது இருக்கும். பட் இது வந்து கீலெஸ்னால நமக்கு பிரச்சனையே இல்லை. ஜஸ்ட் கையிலேயே வந்து நம்ம ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். ட்ரில் பிட் எல்லாமே ஈஸியாக நம்ம கையிலேயே யூஸ் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டைட் ஆயிடும். நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் டைட் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ட்ரில்லரை வந்து நல்லா பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு தென் இப்போ நம்ம வந்துட்டு லூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா ரிவர்ஸில் போட்டுட்டு நம்ம ஃப்ரண்ட்டில் பிடிச்சோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும். அதே இது நமக்கு வந்து டைட் பண்ணணும் அப்படின்னா ஃபார்வேர்டில் போட்டுட்டு ஃப்ரண்ட்டில் பிடிச்சிங்க அப்படின்னா டைட் ஆகிடும். பட் ஓரளவுக்கு டைட் வச்சுட்டு லைட்டாக டைட் வைங்க. கையில் வந்து நல்லா பிடிச்சிக்கணும். பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க. இப்படி பிடிச்சிங்கன்னா கையில் சுற்றும். கையில் வந்து சில காயங்கள் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எனக்கு ஆரம்பத்தில் நிறைய நடந்தது, அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். டைட்டை பிடிச்சிட்டு டைட் பண்ணி அப்படின்னா டைட் ஆகிடும். தென் ரிவர்ஸ் கழட்டுறதும் தென் ரொம்ப ஈஸி தான். திருப்பி இதே மாதிரி வெளியே தள்ளிட்டு ஃப்ரண்ட்டில் பிடிச்சிக்கோங்க. ஜஸ்ட் இது கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாக வந்துச்சு. நம்ம வந்து மேக்ஸிமம் 10 mm வரைக்கான பிட் வந்து இதில் யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு மேலே நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. 10 mm வரைக்கும் யூஸ் பண்ணாதான் பர்ஃபெக்டாக வந்து ஹோல்டு பண்ணும். நீங்கள் 11 mm 12 mm போடுறீங்க அப்படின்னா மேபி கொஞ்சம் லூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த கிரிப்னஸ் இதில் வந்து 25 லெவல்ஸ் வரைக்கும் ஸ்பீட் லெவல்ஸ் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியலை பொறுத்து நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்துட்டு திருப்பினீங்க அப்படின்னா லாக் ஆகிற சவுண்ட் கேட்கும். அப்போ வந்து எந்தெந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறத சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நேராக ஒரு ஆரோ மார்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஆரோ மார்க்கில் வந்து நேருக்கு நேர் இருந்தது அப்படின்னா அந்த ஸ்பீடில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். நம்ம வந்து அது வேணுங்கிற அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு பேக் சைடில் 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது வந்துட்டு நம்ம ட்ரில் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்க்ரூ பண்ணும்போது அங்கே ஒரு மாதிரி யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதே இது இந்த காங்கிரீட்னு சொல்ல முடியாது. லைக் இந்த சிமெண்ட் வால் செவர்லாம் ட்ரில் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. அந்த இடங்களில் அங்கே வந்து ஒரு ஹேமர் ஆப்ஷன் பண்ணும். அதே இது அந்த ஸ்பீட் லெவலுக்கு பின்னாடி ஒரு 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஸ்க்ரூ, அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று ட்ரில் பண்ணுறது, இன்னொன்று வந்து இந்த ஹேமரிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம செவுத்துலாம் ஹோல்ஸ் பண்ணுறோம்ல அந்த மாதிரி இடங்களில் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு இடங்களில் யூஸ் பண்ணும்போது அந்தந்த மாதிரியான செட்டிங்ஸை நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னா யூஸ் பண்ணும்போது அந்த ப்ராப்பரான ட்ரில்லிங் ஃபங்க்ஷன் வந்து கரெக்டாக நடக்கும். இல்லை அப்படின்னா மேபி ஸ்லோவாக நடக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த அளவுக்கு கரெக்டாக அதை பர்ஃபார்மன்ஸ் பண்ணாது. அதனால எந்த இடத்துல யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து. இப்போ ஸ்க்ரூ மாதிரி ஒரு டைப் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து நம்ம ஏதாவது தென் லைக் ஸ்க்ரூ பண்ணுறோம் இல்லை ஸ்க்ரூ வந்து ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரி இடங்களில் அந்த ஸ்க்ரூ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். இப்போ சென்டரில் இருக்கிற ஃபங்க்ஷன் மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறது ஸ்டீல், வுட் அந்த மாதிரி இடங்களில் நம்ம ட்ரில் பண்ணும்போது அது நம்ம யூஸ் பண்ணுவோம். இன்கேஸ் வந்து நீங்கள் செவுத்துலாம் வந்து ட்ரில் பண்ணணும், செங்கல் செவரு இல்லை ஆலா பிளாக் அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். பட் காங்கிரீட்டில் அது அந்த அளவுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகும் நம்மளால சொல்லிட முடியாது. ஏன்னா காங்கிரீட்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்கும், அதில் இறங்கும். பட் அதுக்கான ப்ராப்பரான ட்ரில் பிட்ஸ் யூஸ் பண்ணணும். அது ரொம்ப இன்டென்ஸாக நம்ம ட்ரில்லரை யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அல பிளாக் இல்லைன்னா வந்து செங்கல் செவருக்கு ஓகேவா இருக்கும். பட் காங்கிரீட்டில் இது ட்ரில் இறங்குமா நான் இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணதில்லை. பட் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட்ஸில் நான் அப்டேட் பண்ணுறேன். பட் இது வந்துட்டு சிமெண்ட் ஆலா பிளாக்ல ஹோல்ஸ் போகிற அளவுக்கு ஓகேவா தான் இருக்குது. அதுக்கப்புறம் பேக் சைடில் ஒரு சின்ன ஒரு டாகிள் சுவிட்ச் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்துட்டு இதோட ஸ்பீட் லெவல்ஸ். ஃபர்ஸ்ட் மோடு ஒன்று இருக்குது. அது கொஞ்சம் ஸ்லோ ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும். ஓகேவா, சாரி இது செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுக்குமே ஸ்பீட் டிஃபரன்சஸ் இருக்குது. இப்போ நீங்கள் வந்துட்டு லைக் நம்ம ஸ்க்ரூலாம் ரிமூவ் பண்ணுறோம், இல்லை வந்துட்டு ஏதாவது ஸ்க்ரூ பண்ணுறோம், இல்லை சின்ன சின்ன இடங்களில் ட்ரில் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணலாம். இல்லை கொஞ்சம் ஸ்டீலு ரொம்ப ஹெவியான இடங்களில் ட்ரில் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீட் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் வேகமாக பண்ணலாம். அதனால நீங்கள் யூஸ் பண்ணுற மெட்டீரியலை பொறுத்து அந்த ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கணும். இந்த ட்ரில்லர் ஆன் பண்ணுற சுவிட்ச் கூட பார்த்தீங்கன்னா ட்ரிகர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஸ்பீட் வரும். இப்போ நான் கம்மியாக ப்ரெஸ் பண்ணுறேன், கம்மியாக வருது பார்த்தீங்களா. இப்போ ஜாஸ்தியாக கிளிக் பண்ண அப்படின்னா ஜாஸ்தியாக வரும். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பீடு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ண ஸ்பீடாக வரும். அதுக்கப்புறம் மேலே வந்து இந்த ரிவர்ஸ் ஃபார்வர்ட் பட்டன் அண்ட் லாக் பட்டன் மேலே வந்து 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். பட் சில பிராண்ட்ஸ் இந்த கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக வாங்கினீங்க அப்படின்னா அதில் எப்படி இருக்கும் அப்படின்னா சின்ன டயல் மாதிரி இருக்கும் ரவுண்டாக. அதை திருப்பி உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீடு வந்துட்டு உங்களுக்கு ஒவ்வொரு டைமும் அந்த ஸ்பீடை செட் பண்ணி கிளிக் பண்ண வேண்டியது இருக்கும். பட் இது வந்துட்டு கொஞ்சம் நம்ம சென்சிட்டிவ் மாதிரி ப்ரெஸ் பண்ணுறதை பொறுத்து அந்த ஸ்பீட் ரன் ஆகும். அதனால ஓரளவுக்கு ஓகே, இது வந்து கொஞ்சம் பரவாயில்ல. பட் என்ன லாக் டைப் ஏதாவது இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இப்போ சில இடங்களில் வந்து நான் கண்டினியூவாக ட்ரில் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ வந்துட்டு ஒரு லாக் இருந்தது அப்படின்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். பட் இந்த லாக் ஆப்ஷன் இதில் இல்லை, அது கொஞ்சம் கன்வீனியன்ட் இல்லாத ஒன்று தான். இந்த ட்ரில்லோட பேலன்ஸ் டைப்புமே நல்லா தான் இருக்குது. ஒரு சிங்கிள் கையில் யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் கண்டினியூவாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும்
கைவலி டெஃபினட்டாக வரும். ஏன்னா கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. எவ்வளோ எக்ஸாக்ட் வெயிட் அப்படிங்கிற ஸ்க்ரீனில் போடுறேன். ஒரு கையில் கொஞ்ச நேரம் ட்ரில் பண்ணலாம், பட் கண்டினியூவாக ட்ரில் பண்ணும்போது டெஃபினட்டாக கைவலியில் 2 months நாங்கள் ரொம்பவே இன்டெப்த்தாக தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஸ்டீல், வுட்டு, மோஸ்ட்லி செவத்தில் கூட நிறைய இடங்களில் ட்ரில் பண்ணியிருக்கோம். அந்த செல்ஃப் ட்ரில்லிங் ஸ்க்ரூ பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோ பண்ணியிருப்பேன். அந்த செல்ஃப் ட்ரில்லிங் ஸ்க்ரூ கூட நாங்கள் நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டீல் இருந்து டேரக்டாக ஹோல்ஸ் போடுறதுக்குலாம் நாங்கள் நிறைய இடங்களில் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. லைக் மெட்டலில் பார்த்தீங்க அப்படின்னாலும் ட்ரில் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. எந்த ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணாலும் அது அட்வான்டேஜஸ் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் இதோட அட்வான்டேஜஸ் மேலே பார்த்தலாம், அதுக்கப்புறம் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்ப்போம். அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு எனக்கு ஓரளவுக்கு கன்வீனியன்ட். லைக் அந்த 3400 அந்த ரேஞ்ச் சொல்கிறேன். 4000 ஓவர் ப்ரைஸ், அதில் நீங்கள் செக்கே பண்ணாதீங்க, வாங்காதீங்கன்னு சொல்லுவேன். பட் 3000 அந்த ரேஞ்சுக்குள்ள கிடைக்குது அப்படின்னா டெஃபினட்டாக இது ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட். ஏன்னா அந்த அளவுக்கு இதோட யூஸபிலிட்டி நான் அவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன். லைக் இதுலேருந்து என்ன சொல்கிறது, அவ்வளோ ஹீட் ப்ரொடியூஸ் ஆச்சு. ஏன்னா மேக்ஸிமம் எவ்வளோ ட்ரில் பண்ண முடியுமோ ஸ்டீல் அதுவும் ட்ரில் பண்ணியிருப்போம், ரொம்ப நேரம் ஓட்டியிருப்போம். அது வரைக்குமே வந்துட்டு பேட்டரியுமே தாங்குச்சு. அது எனக்கு ரொம்பவே பெரிய விஷயம் தான். தென் என்கிட்ட வந்துட்டு டெடிகேட்டடாக வந்துட்டு அங்கே ஒரு ஆங்கிள் கிரைண்டர் மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்கோம் மெட்டல் கட் பண்ணுறதுக்கு. நான் ஸ்க்ரீனில் வேணால் காட்டுறேன் ஒரு சின்ன இமேஜஸ். அதில் வந்து டேரெக்டாக அந்த பேட்டரியை மட்டும் நான் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். ஏன்னா இது ஒரு 821 volt, அது வந்து ஒரு 775 அந்த டைப் ஆஃப் பேட்டரி. அதில் டேரெக்டாக ப்ளஸ் மைனஸ் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது ஃபுல்லாக ட்ரை பண்ணிடுவோம். பட் இருந்தாலும் ஒரு இதில் பிஎம்எஸ் இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ணிடுது லைனை. அதுக்கப்புறம் ஆங்கிள் கிரைண்டரும் ஓடுறதில்ல. லைக் இதில் கனெக்ட் பண்ணாலும் மேபி வந்து ரன் ஆகாது. பட் சார்ஜ் பண்ணும்போது ஒரு அரை மணி நேரம் அவ்வளோதான் சார்ஜ் பண்ணியிருப்பேன். இருந்தாலுமே ரொம்ப நேரம் திருப்பி ட்ரில்லில் கனெக்ட் பண்ணக்கப்புறம் கூட ஓடிச்சு. அதனால பேட்டரியோட சார்ஜ் லைஃப், அதுக்கப்புறம் சார்ஜிங் டைமிங் எல்லாமே நல்லாவே இருந்தது. அதுக்கப்புறம் அதோட பில் குவாலிட்டி ரொம்ப முக்கியம். ஏன்னா 2-3 டைம் டம்மு கீழே விழுந்தது. பட் பெருசாக ஒன்றும் டேமேஜஸ் ஒன்றும் ஆகலை. அதுதான் ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா டக்குனு விழுந்தவொன்னே ஏதாவது கிராக் விழுந்துருது அப்படின்னா அது ரொம்ப மிஷின் ஓடும் போது ஓவராக வைப்ரேட்லாம் ஆகும். இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதுக்கப்புறம் இவங்க கொடுத்த அந்த கேரிங் கேஸ், அந்த பாக்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க, அதுவுமே நல்லா தான் இருந்தது. பட் ரொம்ப லேசான பிளாஸ்டிக் தான். பட் ஓவரால் ஓகே. அட்வான்டேஜஸ் பார்த்துருப்பீங்க, அது 1-2 தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு கார்ட்லெஸ் ட்ரில்லர் அட்வான்டேஜ் சொல்றதுலாம் பெருசாக ஒன்றும் இல்லை. டிஸ்அட்வான்டேஜஸ் நீங்க எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் இருக்கும். நான் இதில் ஃபேஸ் பண்ண டிஸ்அட்வான்டேஜஸ் ஃபர்ஸ்ட், அதாவது நம்ம இந்த ப்ரைஸுக்கு கம்பேர் பண்ணும்போது ஒரு 3000 4000 அந்த ரேஞ்சுக்குள்ள கம்பேர் பண்ணும்போது மற்ற பிராண்ட்ஸ்ல எக்ஸ்ட்ரா ட்ரில் பிட்ஸ் அது இதுன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ஆக்சரிஸ் நிறைய கொடுத்துருந்தாங்க. அந்த பாக்ஸ்ல வந்துட்டு எக்ஸ்ட்ராவான சில ஸ்பேர்ஸ் எல்லாம் போடுறதுக்காக சின்ன ஒரு ஸ்பேஸாவது இதில் இருக்கும். இந்த கார்ட்லெஸ் ட்ரில்லரோட பாக்ஸ்ல எந்த ஒரு ஆப்ஷனுமே இல்லை. எக்ஸ்ட்ராவா ஏதாவது ஒரு ட்ரில் பிட்னா நம்ம சைடில் தான் அங்கங்கே போட்டுக்கணும். பட் அதுக்காக தனிப்பட்ட ஸ்பேஸ் எதுவுமே அவங்க அலகேட் பண்ணல. அதுதான் எனக்கு கொஞ்சம் பிடிக்கல அந்த பாக்ஸில். ரெண்டாவது, இந்த ட்ரில்லரோட மேலே இருக்கிற ஃபங்க்ஷன் பார்த்தீங்களா, 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல. இந்த ஆப்ஷனில் நம்ம கரெக்டாக செட் பண்ணும்போது முன்னாடி இருக்கிற ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லாக்கிங் வந்து டக்குன்னு நடக்குது, அது தெரியுது நமக்கு. ஒரு ஸ்பீட்லேருந்து இன்னொரு ஸ்பீடுக்கு நான் ஷிஃப்ட் பண்ணுறேன்னா கேட்குதா, இது வந்துட்டு ஓகே லாக் ஆகுது அப்படின்னு நமக்கு தெரியுது. பட் அதே இது அதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த ட்ரில்லர், அதுக்கப்புறம் இந்த ஹேமரிங், இந்த ஸ்க்ரூ பண்ணுறது, இந்த டைப்பில் வந்துட்டு அது கரெக்டாக லாக் ஆகுறது இல்லை. நான் வந்துட்டு ஸ்க்ரூக்கு தள்ளுறேன் அப்படின்னா கரெக்டாக லாக் ஆயிடுது. அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் சவுண்டு ப்ராப்பராக கேட்கறது இல்லை. இப்போ ஹேமருக்கு தள்ளிட்டேன், அதில் பெருசாக ஒன்றும் டக் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு சவுண்டுமே இல்லை. இது வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டாக தான் இருக்கும். இப்போ எல்லா ப்ராடக்ட்லேயும் வரும் நம்மளால சொல்லிட முடியாது. பட் இதில் இருக்குது. லைக் இப்போ வந்து எந்த மோடில் இருக்குன்னே தெரிய மாட்டேன். டக்குன்னு இப்போ லைட்டை திருப்பும் போது இப்போ ஸ்க்ரூவில் இருக்கா ஹேமரில் இருக்கானே தெரிய மாட்டேங்குது. இப்போ ஃப்ரண்ட்டில் கொடுத்த மாதிரி இந்த மாதிரி டக்கு லாக் ஆகிற மாதிரி நல்லா கொடுத்துருந்தாங்க அப்படின்னு நல்லா இருந்திருக்கும். பட் இது மட்டும் எனக்கு கொஞ்சம் கடுப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பின்னாடி இருக்கிற இந்த ப்ளஸ் இந்த ஸ்பீட் பட்டனுமா இதே மாதிரி தான். ஃபஸ்ட் மோடும் செகண்ட் மோடும் அது அந்த அளவுக்கு கரெக்டாக பிளேஸ் ஆகலை. இங்கிருந்தே பார்த்தாலே ஆடுது. அந்த சுவிட்ச் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் கூட ஆடிட்டு இருக்கு. இது பெருசாக ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற அந்த 3 மோட் தான் கரெக்டாக செட் ஆக மாட்டேங்குது. செட் பண்ணாலும் அது கரெக்டாக அங்கே நிற்கிது அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. அடுத்த விஷயம் இந்த லைட்டுமே வந்துட்டு இந்த பிளேஸ்மெண்ட் கரெக்டாக இல்லைன்னு நினைக்கிறேன். பிளேஸ்மெண்ட் அப்படின்னா எல்லா பிராண்ட்லேயும் இப்படி தான் போடுறாங்க. பட் இந்த ட்ரில் மேபி சில இடங்கள்ல தான் கன்வீனியன்ட்டாக இருக்கு. மோஸ்ட்டாக வந்துட்டு நம்ம லைட் வந்து பாதியை வந்து இந்த பாதியை வந்து அப்படியே மறைச்சிக்குது. இந்த பக்கம் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற இடம் அப்படின்னா இந்த இடத்துல இப்போ நம்ம ட்ரில் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே தான் லைட் இருக்கணும். இது கீழே தான் அடிக்கிறதே தவிர நேருக்கு நேராக அடிக்கல. கரெக்டாக எந்த இடத்துல நம்ம எதாவது பாயிண்ட் பண்ணிட்டு ட்ரில் பண்ணுறோம் அப்படின்னா அது கரெக்டாக ட்ரில் பண்ண முடியல. அது வந்து மோஸ்ட்டாக எல்லா ட்ரில்லையும் இதே மாதிரி தான் இருக்குது லைட்டு. அதனால நான் இதை குறை சொல்ல முடியாது. பட் எனக்கு சுத்தமாக பிடிக்காத ஒன்று விஷயம், அதனால சொல்லணும். ரொம்ப நேரம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹீட்டிங் இஷ்யூ ஹெவியாக இருக்கும். லைக் வந்துட்டு நாங்கள் வந்து மெட்டலில் வந்துட்டு ஒரு பல மணி நேரம் ட்ரில் பண்ணியிருப்போம். இந்த இடத்துல கை வைக்கும் போதே உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அதனால ரொம்ப இன்டெப்த்தாக யூஸ் பண்ணால் தான் ஹீட் வரும். பட் சின்ன ஒர்க்குக்கு ஒரு 2-3 ட்ரில்லாம் பண்ண போறீங்க அப்படின்னா பெருசாக ஒன்றும் ஹீட் இருக்காது. நான் வந்துட்டு லைக் ஒரு ஆங்கிள் கிரைண்டரில் பண்ணுற ஒரு என்ன சொல்கிறது சாண்டிங் ஒர்க் மாதிரி இதில் பண்ணுற அந்த ஒர்க்கை வந்துட்டு இதில் பண்ணேன். அதனால ஹீட்டிங் இஷ்யூ அதில் மேக்ஸிமம் பொட்டன்ஷியலுக்கு நான் புஷ் பண்ணி பார்த்துருக்கேன். ஆனால் நல்லாவே இருக்குது.
பட் அதில் வந்துட்டு நான் சொன்ன சின்ன சின்ன இந்த மோல்டிங் கம்ப்ளைண்ட் தான், அது மட்டும் தான். அதை தவிர்த்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா மேபி இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ட்ரில்லர் ஒன் ஆஃப் த ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் தான். லைக் ஃபைனலாக எனக்கு ரொம்பவே பிடிக்காத ஒரு விஷயம் வந்துட்டு ஓப்பன் பண்ணணும்னா ஆல்ரெடி யூஸ்டு பீஸ் மாதிரி இருந்தது. அப்பயே ரிட்டர்ன் பண்ணிருக்கலாம். நான் வந்துட்டு சரி ஓகே இதுக்காக ரிட்டர்ன் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுக்காக நான் விட்டுட்டேன். ஆல்ரெடி எப்படி இருந்தது அப்படின்னா அந்த வாரண்டி கார்டெல்லாம் அப்படின்னா ரொம்ப டேமேஜாக இருந்தது. லைக் சென்டரில் ஹோல்ஸ் இருந்து அழுக்கான மாதிரி, பழைய கார்டு கீழே கிடந்த கார்டு இருந்தால் இருக்கும் தெரியுமா, அதை விட மோசமாக இருந்தது. அதுதான் எனக்கு ரொம்பவே அன்சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஓப்பன் பண்ணோன்னா எனக்கு ரொம்ப அன்சாட்டிஸ்ஃபைட் இந்த அன்பாக்சிங் தான். நான் அது கூட பெருசாக ஒன்றும் கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணிருக்க மாட்டேன், அதெல்லாம் காட்டுற அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. பட் சொல்லணும்னு தோணுச்சு. அந்த பிராண்ட்லேருந்து யாராவது வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க மாற்றிக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. அந்த ரீசனுக்காக தான் அப்கமிங் வீடியோஸில் வேணா இதே மாதிரி ஒரு கார்ட்லெஸ் ட்ரில்லர் வேறு ஏதாவது பிராண்டில் வாங்க முடிஞ்சு அப்படின்னா உங்களுக்கு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இதோட டீட்டெயிலான வீடியோ வந்து மேபி இன்னும் 2-3 நாள் வரலாம். ஒரு கார்ட்லெஸ் ட்ரில்லரை எப்படி நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணணும், ஒரு ட்ரில் பிட்டை போட்டு அண்ட் மெட்டல் வுட்ஸ் அப்புறம் நிறையான டிஃப்ரெண்டான சர்ஃபேஸஸில் எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஏன்னா இதையும் வந்துட்டு யூஸ் பண்ணும்போது ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். லைக் ஏன்னா இதெல்லாம் பவர் டூல்ஸ். அப்படி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கே வந்து பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். எனக்கே ஸ்டார்டிங் பீரியடில் இந்த கீழே ஸ்டக்கை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது. அது யூஸ் பண்ணும்போது கையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே லைக் ரொம்ப காயம் வந்துருச்சு. கையை யூஸே பண்ண முடியல, அந்த அளவுக்கு எரிச்சல் எடுக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் சில இடங்களில் ட்ரில் பண்ணும்போது டக்குன்னு திரும்பவும் மூஞ்சிலாம் அடி வாங்கியிருக்கேன். அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நான் ஃபேஸ் பண்ணேன். அதெல்லாம் ஏன் ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் நீங்கள் அந்த மாதிரி ப்ராப்ளங்களை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ டீட்டெயிலாக அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் அதுக்கப்புறம் நான் வாங்கின லிங்க் உங்களுக்கு கொடுக்க போகிறதில்ல, ஏன்னா அது நான் ஓவர் ப்ரைஸ் தான் வாங்கியிருக்கேன். அமேசான் அஃபீஷியல் வெப்சைட்டோட லிங்க் கணக்கில் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, ஆனால் செக் பண்ணி பாருங்க. நீங்கள் யாராவது வீடுகளில் இந்த மாதிரி கார்ட்லெஸ் ட்ரில்லர் இல்லை கோர் ட்ரில்லர் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தென் என்ன ப்ரைஸுக்கு பர்ச்சேஸ் பண்ணீங்க, என்ன பிராண்டு நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சில வரிகளில் நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த பிராண்டை தாண்டி வேறு பிராண்டில் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட அந்த கமெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் அடுத்த வீடியோவில் அந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறது கூட கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். அப்புறம் இன்னுமே இந்த மாதிரி பவர் டூல்ஸ் அப்புறம் இன்னும் DIY கிராஃப்ட் ஒர்க்ஸ் ரிலேட்டடாக வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கு. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.